சீக்கிரம் ஆனீயதாம் நாள் சுருக்க கொண்டு வா, நீ மெனக்கிடலாமா, லெட்டர் வரலேன்னு கவலைப்பட்டு இருக்கிற போது வந்த லெட்டர் பேசாம உள்ள வச்சுட்டு வந்ததுன்னு சொல்லாம இருப்பேன். நான் கவலைப்பட்டு இருப்பேன், க்ஷேமமா அண்ணன் சமாச்சாரம் வரணும் இடத்துல இருந்துன்னு வந்தா சொல்லுங்க சார்னு வர சொல்லியிருப்பான். ஆத்துல இருக்கிறவங்கிட்ட அவன் பாட்டுக்கு வேற ஏதாவது வைக்கிட்டு இருப்பான். அப்புறம் இவர் ஏதாவது கேட்கிற போது காலம்பரே வந்துட்டு 8 மணிக்கே லெட்டர் மாதிரி மத்தியானம் 3 மணிக்கு கிமர்த்தம் பிரவீளம்பசேன்னு கேட்டாள். உடனே அங்கிருந்து அந்த ஆவரணத்தை கொண்டு கொடுத்தாள். சுவாமி ரொம்ப வருத்தப்பட்டுட்டாள். ஆறுல எடுத்து அணைஞ்சுக்கிறதும் கண்ணில் எடுத்து உத்திக்கிறதும் சீதையனுடைய ஆவரணம்னு தெரிஞ்சு அந்த உத்தம தாம்பத்தியம் இருக்கிற இடத்துல அப்படி இருக்கும். அது தெய்வமா இருந்தா கூட தன்னை அண்டின ஒரு ஸ்திரீ இடத்துல இருக்கிற அன்பு இருக்க அந்த அன்பை வெளி காட்டாமல் இருக்க முடியாது. அது காட்டித்தான் ஆகணும். அப்படிப்பட்ட மதம் நம்ம மதம், வைதிகமான மதம். இது பிரியாத சம்பந்தம். அப்படிப்பட்ட மதமாகினால ஆள் எடுத்து வச்சுன்னு கண்ணு கண்ணீருமா கதறிவிட்டு லட்சுமண இடத்துல கொடுத்து ஒரு கால் சோகாவிஷ்டனா நாம் இருக்கிறதுனால சீதா என்னுடைய ஆபரணம் இல்லாத கூட நம்புது நினைச்சுட்டோமா என்னமோ. லட்சுமணன் சொல்லட்டோம்னு லட்சுமணன் கையில கொடுத்தாள். அவன் இது மாதிரியான காலங்கள்ல பிரத்தியார யோஜனை கேட்டுக்கிட்டு காரியம் செய்யணும். லட்சுமணன் கையில கொடுத்து இந்த தோடு இந்த தோல் வலை இந்த கால் கொலுசு இதெல்லாம் சீதையதான் பாருன்னாள். அந்த பிரபு சொன்னால் அண்ணா என்ன பார்க்க சொல்றேன், நித்யம் பாதாபிவந்தனாதி. அண்ணா தேவி போட்டுக்கொள்ளும் தோல்வலையை நான் பார்த்ததில்லையே. தேவி காதல தரிச்ச தோடு வல்ல தோடா செப்பு தோடான்னு எனக்கு தெரியாது. என்ன கூப்பிட்டு பார்க்க சொல்றேன். எனக்கு 2 ஆவரணம் தான் அண்ணா தெரியும். நாளாம் சீதை தரிச்சது அது எது நாள் அபிஜானாமி காலில் போட்டுக்கிற கொலுசு 2ஐயும் நன்னா நான் பார்த்திருக்கேன். நாளாம் ஜானாமி அபிஜானாமி நூபுரே அபிஜானாமி. நூபுரே தூனாக்க அதை தவிர வேற ஒன்னையும் தெரியாதுன்னு அர்த்தம். அந்த தூங்குற ஒரு பதத்தை போட்டுட்டா. நூபுரே தூ அபிஜானாமி நித்தியம் பாதாபிவந்தனாதி. நித்தியம் சரணத்தை போய் நமஸ்காரம் பண்றதுனால அண்ணா அந்த 2 கொலுசுதான் எனக்கு தெரியும். அது தெரியாதுங்கிறாள். லட்சுமணன் நிமிந்து பார்த்தது இல்லையா. அவன் பிரம்மண லட்சுமணனை ஜிதேந்திரியாம்பாள். அவன் இந்திரியத்தை ஜெயிச்சவன் வால்மீகி. அவன் உலகத்துல அப்படி ஒருத்தன் இருந்தான்னா அவனை பத்தி கொண்டாட வேண்டாமோ. இந்திரியத்தை ஜெயிச்சிருந்தா அதுக்காக வால்மீகி ஒரு 3 சொல்லுவார். ஜிதேந்திரியன் சொல்லுவார் லட்சுமணனே. அது மட்டும் என்னத்தினால தெரிஞ்சதுன்னாள். வந்தனாது அபிவந்தனாது பதாபிவந்தனாது நித்தியம் பாதாபிவந்தனாது. உதயமானா நித்தியம் போய் காலில் போய் நமஸ்காரம் பண்ணுவான் லட்சுமணன். அவன் தெய்வமா பூஜிச்சாலாம். எப்படி சுவாமியை நித்தியம் நாம் பூஜை பண்ணுவோம் அது மாதிரி தெய்வமா நினைச்சு நித்தியம் பூஜிச்சிருக்காலாம் மனமுருகி.